நடிகர் விஜயின் மெர்சல் அரசியல், களையெடுக்கப்பட போகும் கட்சி நிர்வாகிகள். நடிகர் விஜயனுடைய கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படப்பிடிப்பு இந்த மாசத்தோட நிறைவு பெற இருக்கு அப்படின்றாங்க. வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகும் இந்த படத்தின் படப்பிடிப்பு ஏற்கனவே கேரளா, ஹைதராபாத் உள்ளிட்ட இடங்கள்ல முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இறுதிக்கட்ட காட்சிகளை எடுக்க படக்குழு மாஸ்கோ போயிருக்காங்களாம். 2 வாரங்கள்ல படப்பிடிப்பு முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. இந்த திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வருகிற தமிழ் புத்தாண்டு தினத்தன்று வெளியிடப்படுதான். இந்த நிலையில விஜயின் இறுதி திரைப்படமான தளபதி 69 அறிவிப்பும் இந்த மாதத்தில் வெளியிடப்படும் அப்படிங்கிறாங்க. டிடிவி என்டர்டைன்மெண்ட் என்கிற தெலுங்கு பட நிறுவனம் இதை தயாரிக்க வினோத் ஏக்வார் அப்படிங்கிறாங்க. ஆனா லியோ திரைப்படத்தை தயாரித்த 7 ஸ்கிரீன் நிறுவனமும் அதனுடன் இணைந்து தயாரிக்கும் அப்படிங்கிற தகவலும் உலா வருது. தளபதி 69 முடித்த கையோடு அரசியல் களத்துல தமிழக வெற்றி கழகமாக இறங்கும் முடிவில் விஜய் இருப்பதால் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தளபதி 69 ஆகிய திரைப்படங்கள் அரசியல் படங்களாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கு. எம்ஜிஆர் இதயக்கனி திரைப்படத்தை முழுக்க அரசியல் வசனங்களுடனேயே எடுத்தார். அதிமுக கொடியை காட்டினார், அதிமுக தோரணங்களை கட்டினார். அதனால விஜயனுடைய அரசியல் என்ட்ரிக்கு முன்னதாக அவரது திரைப்படங்களையும் அரசியல் எதிர்பார்ப்பு எழுவது இயல்பான விஷயம்தான். அதே நேரத்தில் மக்களவை தேர்தல் குறித்து விஜயின் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்வியும் எழுது. 2006ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் டெல்லியில் வைத்து பொங்கல் சிறப்பு தபால் தலையை வெளியிட்டார். முதல் தபால் தலையை பெற்றுக்கொண்டவர் நடிகர் விஜய். தகவல் தொலைத்தொடர்பு அமைச்சராக இருந்த தயாநிதி மாறன் போன்றோர் உடன் இருந்தாங்க. அரசு சார்ந்த நிகழ்ச்சியாக இது இருந்தாலும் அப்போதே விஜய் மீது அரசியல் வெளிச்சம் பாய தொடங்கிச்சு. 2009ஆம் ஆண்டு தனது ரசிகர் மன்றத்தின் பெயரை விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றினார். இயக்கத்திற்கென தனி கொடியும் அறிமுகப்படுத்தப்பட்டது. இரத்த தானம், அன்னதானம் போன்ற நலத்திட்ட உதவிகளையும் ரசிகர்கள் மூலமாக தொடங்கினாங்க. அப்போதே காங்கிரசுக்குள் அவரை இழுக்க முயற்சி தொடங்கியது. ஆனால் 10ஓடு 11வது கோஷ்டியாக மாறுவதை விஜய் விரும்பல. 2011 விஜயின் காவலன் திரைப்படம் வெளியாவதில் அரசியல் தலையீடு காரணமாக சிக்கல் ஏற்பட்டது. தீவிர முயற்சிக்கு அப்புறம் காவலன் வெளியானாலும் வெளியீட்டில் ஏற்பட்ட காயம் விஜய ரொம்பவே பாதித்ததா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் 2011 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுக்கு விஜய் மக்கள் இயக்கம் ஆதரவளிப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்ற நிலையில இந்த வெற்றியில் ஒரு அணிலை போல உதவினோம் அப்படின்னு விஜய் தரப்புல சொல்லப்பட்டது. இதைத் தொடர்ந்து தலைவா திரைப்படமும் அரசியல் தலையீட்டை சந்தித்தது. பிற மாநிலங்களில் வெளியான நிலையில தமிழ்நாட்டில் படம் வெளியாகல. திரையரங்குகளுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டன. விஜய் கொடநாடு சென்று அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்திக்க முயன்றார். ஆனால் சந்திக்க நேரம் ஒதுக்கப்படாமல் அவர் திருப்பி அனுப்பப்பட்டார். இந்த நேரத்துல விஜய் ஒரு வீடியோவை வெளியிட்டார். அதுல முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்திக்க நேரம் கேட்டிருந்தோம், விரைவில் கிடைக்கும் அப்படின்னு நம்புறோம். ஜெயலலிதா தலைவா பட பிரச்சனை தலையிட்டு ரிலீஸ் செய்ய நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நம்புறோம் அப்படின்னு இந்த வீடியோவில் அன்னைக்கு சொல்லியிருந்தார். அப்புறம் தலைவா படத்தின் தலைப்பில் இடம்பெற்றிருந்த டைம் டு லீட் அப்படிங்கிற வாசகம் நீக்கப்பட்டு படம் தமிழ்நாட்டில் வெளியாச்சு. இப்படி அரசியலுக்கு வர்றதுக்கு முன்பே பல தடைகளை சந்தித்து வளர்ந்தவர் விஜய். அதனால இப்போ அவருக்கு அரசியலில் விமர்சனங்களும் தடைகளும் வந்தால் அது அவருக்கு புதுசு கிடையாது அப்படிங்கிறாங்க. இந்த நிலையில தற்போதைய மக்களவை தேர்தலில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் செயல்பாடுகள் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டுதான். யாரெல்லாம் விலை போக தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கண்டுபிடித்து களை எடுக்க தயாராக இருக்கிறதா தமிழக வெற்றி கழகம்.